அந்த நோட்ஸ் படித்த உடனே புக்கில் படித்தது தான் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நம்ம நோட்ஸ் என்ன பண்ண முடியும், அப்படியே பல்காக சேர்ந்துரும். நம்ம டேபிளில் வந்து நிறைய புத்தகம் நிறைய பேப்பர் இருந்தால் நம்மளோட மைண்டும் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய டேபிளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், டீக்ளட்டர் பண்ணணும்னு தோணுச்சு. எழுதின பேப்பரில் தூக்கி போட்டாச்சு. எப்போவுமே மறக்காது. அந்த மைண்டில் வந்து எனக்கு வந்து அப்படி தான் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு சில கான்செப்ட்ஸ்லாம் நான் எழுதும்போது இன்னும் கிளாரிட்டி கிடச்சிது, இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே மறக்காது அப்படிங்கிற மாதிரி. மூணாவது நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங்கிறது வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரம்யா சிஎஸ். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன். நடந்து முடிந்த UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2021 ஆல் இண்டியா ரேங்க் 46ம் தமிழ்நாட்டில் செகண்ட் ரேங்க்கும் எடுத்திருக்கேன். இப்போ நோட்ஸ் மேக்கிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி நோட்ஸ் மேக்கிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுவேன். ஸோ இது வந்து நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நோட் மேக்கிங்கிறது எதுக்காக தேவைன்னா, இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸில் நிறைய புக்ஸ் நீங்கள் படிப்பீங்க, நிறைய ரிசோர்ஸஸ் பார்ப்பீங்க. ஸோ அது அப்பப்போ பார்க்கும்போது ஞாபகம் இருக்குமே தவிர நெக்ஸ்ட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து அந்த டேட்டா யோசிச்சோன்னா இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் பேர்த்துக்கு இருக்கலாம், எனக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸில் எனக்கு என்ன கை உதவுச்சுன்னா, என்னோடய நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் 2 விதத்தில் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது, புக்ஸ்லேயே வந்து சில விஷயம் விட்டு போயிருக்குன்னா அதுலேயே டைரெக்டாக நோட்ஸ் மேக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். இல்லாட்டி நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஜில் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ஒன் ஸ்டைல் ஆஃப் நோட் மேக்கிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சொந்தமாக A4 ஷீட்ஸ்லேயோ ஃபுல் ஸ்கேப் பேப்பர்லேயோ எழுத ஆரம்பிக்கிறது. இதை வந்து நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புக்கு எடுத்தேன்னா புக்கில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் என் பேப்பர்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பேப்பர் பல்காக ஒரு 2 கொயர் பேப்பரே தீர்க்கிற அளவுக்கு நான் எழுதினேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் எனக்கு யூஸே இல்லை. ஏன்னா புக்கில் இருக்கிறது நான் அப்படியே எழுதுறதுக்கு வந்து புக்கே வச்சு படிச்சுட்டு போயிடலாம். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கிறது புக்கை பார்த்தோ இல்லை ஆன்லைன் ரிசோர்ஸை பார்த்தோ அப்படியே எழுதுறது நோட்ஸ் மேக்கிங் கிடையாது. நோட்ஸ் மேக்கிங்கிறது வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் கற்றுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்னால் பெட்டராக ஒரு பெஸ்ட்டு நோட்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் யாருக்கும் வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓவர் த பீரியட் தான் நோட்ஸ் மேக்கிங்கிறது ஒரு ஆர்ட்டாக வரும். இது வந்து நம்ம காலேஜ்லேயே ஸ்கூல் பீரியடில் நம்ம பண்ணியிருந்தாலும் UPSC பண்ணும்போது எந்த நோட்ஸ் மேக்கிங் எதுக்கு தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ணணும். யாராச்சும் ஒரு டாப்பர் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுங்கிறத வந்து ஆன்லைன் விட்டாங்கன்னா அதை வச்சு நீங்கள் படிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து உங்களோட சொந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணால் மட்டும்தான் அந்த நாலேஜ் எப்போவுமே உங்கள் கூட சஸ்டெயின்டாக இருக்கும். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட தான் ரிசல்ட் வந்து உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் மேக்கிங்கில் வந்து என்னோடய செகண்ட் நோட்ஸ் மேக்கிங், அதாவது பேப்பரில் எழுதுறது நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, A4 ஷீட்ஸ் வாங்கி புக்கை பார்த்து அப்படியே எழுத ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் இந்த ப்ராசஸ் போயிட்டுருந்து. கடைசியில் பார்த்தா நான் இந்த நோட்ஸ் படித்த உடனே புக்கில் படித்தது தான் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நம்ம நோட்ஸ் என்ன பண்ண முடியும், அப்படியே பல்காக சேர்ந்துரும். நம்ம டேபிளில் வந்து நிறைய புத்தகம் நிறைய பேப்பர் இருந்தால் நம்மளோட மைண்டும் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோடய டேபிளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், டீக்ளட்டர் பண்ணணும்னு தோணுச்சு. எழுதின பேப்பரில் தூக்கி போட்டாச்சு. இதுதான் நான் பண்ண சிம்பிள். ஸோ தூக்கி போடும்போது நெக்ஸ்ட்டு வந்து நோட்ஸ் மேக்கிங் சரி பேப்பரில் எழுதினா தானே நமக்கு டீக்ளட்டராக இருக்குதுன்னு சொல்லி லேப்டாப்பில் பண்ண ஆரம்பித்தேன். லேப்டாப்பில் ஒன் நோட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இதை போட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேயே வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஓவர் த பாயிண்ட் ஒரு 3 வாரம் கழித்து எனக்கு பார்க்கும்போது அதில் நிறைய நோட்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருந்தது தவிர என்னால் அதை படித்த ஒரு திருப்தி எனக்கு இல்லை. ஏன்னா ஆன்லைனில் இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது, எப்போ வேணாலும் கம்ப்யூட்டர் திறந்து பார்த்துடலாங்கிற ஒரு இது இருந்தாலும் வந்து எனக்கு அதை படித்த எனக்கு திருப்தி இல்லை. ஸோ அதனால் ஆன்லைன் நோட் மேக்கிங்கிறத வந்து அதோடு நிறுத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து A4 ஷீட்ஸ் மறுபடியும் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, எப்படி நோட்ஸ் மேக்கிங் பண்ணணுங்கிறத வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து எந்த மாதிரி நோட்ஸ் வேணுங்கிறது நான் யோசிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, எனக்கு பேசிக்காக ஒரு நோட்ஸ் தேவை. இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பேசிக் டெஃபினேஷன் என்ன, பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, பேசிக்காக இருக்க டயக்ராம்ஸ் என்ன, எப்போவுமே மாறாது அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு ஒரு நோட்ஸும்
இன்னொன்று அதே சப்ஜெக்ட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குது, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது புதுசாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக 2 நோட்ஸு. நம்ம ஸ்கூல்லலாம் வாங்குகிற பேப்பரை டேகும் வாங்கிட்டேன். இப்போ பேப்பரில் வந்து பஞ்ச் பண்ணி அது அப்படியே ஆடிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பேஸ் நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும்போது இப்போ எக்கானமின்னு எடுத்துட்டோன்னா பேசிக் டெஃபினேஷன்ஸ், பேசிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேசிக் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்க டேட்டாலாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்து அதில் வந்து கான்செப்ட்ஸ், இப்போ வந்து ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் எக்கானமி என்ன ஆகும், ஸோ இதெல்லாம் எப்பவும் மாறாத விஷயம். ஸோ இதை வந்து நான் ஒரு சார்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் நோட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பாலிட்டியாக இருக்கட்டும், பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ் அப்படியே தான் இருக்கும், என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு நோட்ஸாக பண்ணிட்டேன். என்விரான்மெண்ட்டுக்கு சேம் வே பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் நோட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இதை வந்து நான் கைப்பட எழுத ஆரம்பித்தேன். எழுதும்போது வந்து எந்த மாதிரி எனக்கு ஈஸியாக படிக்க முடியும், ஏன்னா நிறைய மறுபடியும் A4 பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா திருப்ப மாட்டேன்னு எனக்கே தோணுச்சு. அப்போது கன்சைஸாக எழுத ஆரம்பித்தேன். எது எனக்கு மறக்கும், இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன்னா அதில் எனக்கு என்ன மறக்கும் அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு என்ன மறக்கும்னா MP ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ, MLA ஓட்டுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது தான் மறக்கும். ஆனால் அந்த எலெக்ஷன் பற்றி, அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி எனக்கு மறக்காதுன்னு எனக்கு தோணும். அப்போ வந்து அதை நான் எழுதுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன எனக்கு மறக்கிற பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திரம் நோட்ஸ் மேக்கிங்கில் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் கிளாரிட்டி நான் புக்லேருந்தே படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பார்க்கும்போது என்னோடய A4 சைஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் போகும்போது கரண்ட் அஃபேர்ஸில் டைனமிக்காக எடுக்கும்போது டெய்லி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. டெய்லி நியூஸ் வரும்போது டெய்லி நம்ம எழுதணும்னா மறுபடியும் நிறைய பல்க் ஆஃப் பேப்பர்ஸ் சேர்ந்துடும். இதுலேயும் நான் என்ன லிமிட் பண்ண ஆரம்பித்தேன்னா எது எனக்கு முக்கியம், ஏன்னா டேட்டா, இப்போ ஒரு டேட்டா எடுத்தால் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் நான் எழுத முடியாது. எனக்கு வந்து ஆத்தென்டிக்காக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த டேட்டா மாத்திரம்தான் எழுதணும். அப்போ டேட்டா எடுக்கிறதே வந்து என்னோடது கவர்மெண்ட் வெப்சைட்ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டாவை லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்ற கரண்ட் அஃபேர், இப்போ நியூ ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமில் எனக்கு வந்து என்ன தேவை, அதில் வந்து பெனிஃபிஷரி தேவை, அதோட அவுட்புட் கோல் யார் அப்படிங்கிறது தேவை, அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிக் ஃபீச்சர் இருக்கும், அது தேவை, எந்த மினிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு நீட்டாக ஒரு டேபிள் போட்டுட்டு இந்த ஸ்கீமில் என்ன கோலு, யார் பெனிஃபிஷரி, எந்த மினிஸ்ட்ரி, என்ன ஃபைனல் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ், இப்படி ஒரு டேபிளை போட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டேன். இப்போ எதா வந்துன்னா அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய டைனமிக் போர்ஷன்ஸ்க்கு ஒரு நோட் க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2 விதமான நோட்ஸ், ஒன்று பேசிக் உங்களுக்கு எப்போவும் மாறாதுங்கிற ஒரு நோட்ஸும், இன்னொரு மாறிக்கிட்டு இருக்கிற நோட்ஸும். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணுவோம், நமக்கு அப்டேட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது, திருப்பி பார்க்குறக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பேப்பர் பார்த்தோன்னா அது அப்படியே நமக்கு பிக்டோகிராஃபிக்காக நம்ம மைண்டில் சில டைம் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ வந்து நம்ம அந்த பேப்பரில் வந்து ஓகே இந்த பேப்பரில் நான் இது எழுதியிருக்கேங்கிறது ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடச்சுன்னா அதுலேருந்து மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி பிக்டோகிராஃபிக்கல் மெமரிக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய நோட்ஸ் மேக்கிங் ஜேர்னி இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் வந்து இதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். ஏன்னா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்ஸ் மேக்கிங்க்கு. ஆனால் அகெயின் நோட்ஸ் மேக்கிங்கிறது வந்து ஒரு ஸ்கில்லு தான். இது வந்து ஓவர் த டைம் தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெஸ்ட்டு நோட்ஸ் வந்து யாருக்குமே வராது. போக போக நீங்களே எல்லோரும் பெட்டர் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால டிசப்பாயிண்டடாக இல்லாமல் இதுவும் வந்து ஒரு ஸ்கில்லுங்கிறது நினச்சி லேர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நோட்ஸ் மேக்கிங் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம சொந்தமாக நோட்ஸ் மேக்கிங்னு ஒன்று எழுதிக்கிட்டோன்னா வந்து நமக்கு படிக்கிற அந்த லாஸ்ட் ப்ரிலிம்ஸ் முன்னத்தினாலோ இல்லை மெயின்ஸுக்கு முன்னாடி போகும்போது இல்லை இன்டர்வியூக்கு முன்னாடி போகும்போது அந்த நம்ம சொந்தமாக எழுதின நோட்ஸை டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிட முடியும். ஸோ எங்கே எந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது தெளிவாக நமக்கு தெரியும். புக்கில் கூடி வந்து அங்கங்கே புக் மார்க் வைக்க வேண்டி வரும், இல்லாட்டி டாக் நூக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி பண்ணாமல் நம்ம சொந்தமாக எழுதுனால எந்த இடத்துல எந்த கண்டென்ட் இருக்குங்கிறது ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி நமக்கு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு சில கான்செப்ட்ஸ் வந்து மைண்டில் போய் உட்காந்துரும், அது எப்போவுமே மறக்காது. அந்த மைண்டில் வந்து எனக்கு வந்து அப்படி தான் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு சில கான்செப்ட்ஸ்லாம் நான் எழுதும்போது இன்னும் கிளாரிட்டி கிடச்சிது, இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே மறக்காது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது. மூணாவது, நோட்ஸ் மேக்கிங் பண்ணும்போது நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க.
மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங்கிறது வந்து அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்கள் பேராகிராஃபாக எழுதுறது ஒரு வகையான அப்ரோச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ் எழுதுவீங்க, அதே மாதிரி ஸ்பைடர் நோட்ஸ் மேக் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் நோட்ஸ் மேக்கிங்லேயே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப அழகாக வருது, நீங்கள் டயக்ராம் போடலாம், ஃப்ளோ சார்ட் போடலாம், டைம்லைன் வரலாம். இதெல்லாம் நோட்ஸ் மேக்கிங்லேயே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது அங்கேயும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நோட்ஸ் மேக்கிங்கில் பண்ணுறதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நீங்கள் போய் மெயின்ஸ்லேயே எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து 3வது அட்வான்டேஜ் நோட்ஸ் மேக்கிங்கில். 4வது என்ன பார்த்தீங்கன்னா, புக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஹெவி மெட்டீரியல். ஸோ இந்த ஹெவி மெட்டீரியலை விட்டுட்டு நீங்கள் பேப்பர்ஸை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு 2-3 டாபிக் மாத்திரம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்னா அது அத்தனை புக்கையும் நம்ம தூக்கிட்டு போக வேண்டாம். அந்த 2-3 பேப்பரை மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு போவோம். நம்ம மைண்டே வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். இவ்வளோ தான் நமக்கு படிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ பெரிய புக்கு நான் பார்த்தாலே நமக்கு சில பேர்த்துக்கு வந்து பயம் வந்துடும். ஸோ அப்படி பயம் வராமல் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னும் பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு மாரல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை நீங்கள் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு பெரிய புக்கு வச்சுட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் அதே புக்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டாக எழுதி வச்ச பேப்பரும் எடுத்திங்கன்னா எது உங்களுக்கு மாரல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த நோட்ஸ் மேக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பாயிண்டில். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. 2வது, இது எல்லாமே வந்து உங்கள் சொந்தமாக பண்ணணும். யாரோ எழுதி வச்சுருக்காங்கங்கிறது நோட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன புரியுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அது ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருப்பாங்க, அது நெசசரியாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் உங்களோட சொந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, த்ரூ அவுட் இன்டர்வியூ போகும்போது கூட இந்த நோட்ஸ் மேக்கிங் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்னும் கான்ஃபிடென்ஸாக கன்விக்ஷனோடு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் நோட்ஸ் மேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜேர்னியில்.